ஹலோ ஆல் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி என்னோட ஸ்டைலில் இது செய்கிறது ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அரைச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 300 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10 முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கிரேவி நல்லா திக்காகி வந்துடும். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். என்னோட சேனல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Thanks for watching. Bye bye.